ஆமா, நீ ஏன்டா லஞ்ச் எடுத்துட்டு வரல? என்னடா? வீட்டுக்கு 10 ரூபா சம்பாரிச்சு கொடுக்க வக்கு இல்லை. அப்போ எப்போ 50 கொடு 100 கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போக மட்டும் தெரியுது. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்கமேன்னு நினைக்கிறப்ப அவமானமாக இருக்கு. எனக்கும் தான் எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு ஏதாவது பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எங்கே, என்கிட்ட தான் பணம் இல்லையே. என் சூழ்நிலை அப்படி. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டாங்க. ஆனால் நீ மட்டும்தான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கன்னு அப்பா திட்டும்போது அழாதடா. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? மனசு வலிக்குது மீனாட்சி. பாரு, கவலைப்படாத. அண்ணன் கல்யாணத்துக்கு நீ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணு. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் தரேன். சாச்சா வேணாம் மீனாட்சி. ஏண்டா? அதெல்லாம் சரி வராது, வேணாம் விடு. ஏண்டா, நான் தரக்கூடாதா? நீ நிறைய தந்துட்ட மீனாட்சி. அதனால என்ன, உனக்காக தானே தரேன். நானே பார்த்துக்கிறேன். டேய், நீ எப்படி மேனேஜ் பண்ண போற? டேய், ஒரு வழி இருக்கு. பேசாம நீ ஃபேக்டரியிலே லோன் கேட்டு பாரு. லோனா? யா, இங்க ஒர்க் பண்ற எல்லாருக்குமே லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு. நீ அதை யூஸ் பண்ணிக்கலாமே. ஆனால் நான் இப்போ தான் மீனாட்சி வேலைக்கு சேர்ந்தேன். எனக்கு எப்படி லோன் கொடுப்பாங்க? நீ அப்ளை பண்ணி பாரு, கிடைச்சா சந்தோஷம் தானே. அப்படி கிடைச்சா அது உன்னோட பணம், உன் உழைப்புக்கான அங்கீகாரமா, நீ தொடர்ந்து இந்த கம்பெனில வேலை பாப்பாங்கிற நம்பிக்கைக்கான அடையாளமா ஃபேக்டரி நிர்வாகம் உனக்கு கொடுக்கிற உன்னோட பணம். அதை எடுத்துட்டு போய் வீட்டுல கொடுக்கலாமே. அப்புறம் மாமா என்ன சொல்றாருன்னு பாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் உட்காந்துருந்தேன். நல்லபடியாக ஒரு வழி சொல்லியிருக்க, ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்க பாரு, நீ நம்பிக்கையோட போய் கேட்டு பாரு, கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். சரி சரி, முதல்ல சாப்பிடு. மாட்டேன். ஏன்? நீ ஊட்டி விடு. ஐயோ, இந்த கெட்டப்ல நான் உனக்கு ஊட்டி விட்டா ரொம்ப கேவலமா இருக்கும். ஒழுங்கா நீயே சாப்பிடு. சாப்பிடு தம்பி, சாப்பிடு. நீ சமைச்சா சும்மாவே சூப்பராக இருக்கும். இதில் வேற நீ பாதி கடிச்சிட்டு வச்சிருக்கியா, டேஸ்ட் பட்டையை கலப்போம்.